நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்துல வாழ்கிற பல மனிதர்களை பார்த்தோம்னா இந்த ஒரு குணம் அவங்க கிட்ட இருப்பதனால வேண்டியதுக்கு மேலேயே பணம் பொருள்னு சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்தாலும் தானம் தர்மம் போல பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சேர்த்து வைத்த பணமோ புண்ணியமோ பயனளிக்காம போயிடும், உதவாத போயிடும். இந்த ஒரு குணம் அவங்க கிட்ட இருந்ததுன்னா இந்த குணம் அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. இந்த குணம் இருந்ததுன்னா நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ முடியாது. குடும்ப உறவுகள்ல நல்ல அந்யோன்யமோ அன்போ இருக்காது. மொத்தத்துல சொன்னா பணம் பொருள் வீடு வாசல் குடும்பம் எல்லாமே இருந்தாலும் சரி, மன அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது. சரி, அப்படிப்பட்ட குணம் அது என்ன குணம்னு தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தீங்கன்னா வாங்க இன்றைய கதையை கேட்கலாம். கதையை கேட்ட பிறகு இந்த குணத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க கதைக்குள் போகலாம். சோம்யா என்கிற பெண்மணி தன்னுடைய பெற்றோருடன் மற்றும் தம்பி தங்கையுடன் ஒரு அழகான இயற்கை பசுமை நிறைந்த ஒரு கிராமத்துல வசித்து வந்தாளாம். சோம்யா படிப்புல சிறு வயதிலிருந்தே இருந்தே ரொம்ப கெட்டிக்காரியாம். எப்படியாவது இன்ஜினியரிங் பட்ட படிப்பை படித்து விட வேண்டும் என்பது அவருடைய கனவா இருந்ததா. அவ பிறந்ததோ ஒரு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பம் என்றதுனால அவ இதை ஒரு கனவாவே நினைத்து கொண்டு இருந்தாளாம். அவங்க அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு பெண் நல்லா படிக்கிறாளே, அவளுக்கு நம்ம எப்படியும் இந்த கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசையோட அவங்க அப்பா இங்கே அங்க கடனெல்லாம் வாங்கி சோம்யாவை இன்ஜினியரிங் பட்ட படிப்பும் படிக்க வைத்தாராம். படிப்பு முடித்த உடனே அவளுக்கு ஐடி கம்பெனியில கேம்பஸ்லயே நல்ல ஒரு வேலையும் கிடைத்து விட்டதாம். நல்ல வேலை கிடைத்த பிறகு சோம்யாவோட வாழ்க்கை நல்லாக தான் சென்று கொண்டு இருந்துதான். சோம்யாவோட அம்மா அப்பா சோம்யாவுக்கு ஒரு நல்ல இடத்துல வரனை பார்த்து திருமணமும் முடித்து வைத்தார்களாம். கணவரும் நல்லா படித்தவராம். பேர் ஹரிஷ். கணவருடைய அம்மா அப்பா அதாவது மாமனார் மாமியார் கணவர் கூட பிறந்த அக்கா தம்பி எல்லாமே ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப நல்ல குணம் படைத்தவர்களாம். ரொம்ப அன்பான ஒரு குடும்பத்தை சோம்யாவுக்கு கிடைத்திருந்ததாம். சோம்யா ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லலாமா. ஆனா கல்யாணம் முடிந்த பிறகு எப்பவுமே தன்னுடைய கணவர் ஹரிஷ் கூட சோம்யாவுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குமா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சோம்யாவோட கணவர் ஹரிஷ் சோம்யாவிட வருமானம் குறைவாக சம்பாதித்து கொண்டிருந்தாராம். அதனாலே சோம்யாவுக்கு தன்னுடைய கணவர் குறைவா சம்பாதிக்கிறது பிடிக்கலையாம். கணவரை பார்த்து எப்பவுமே நீங்க புது கம்பெனிக்கு மாத்திக்கோங்க, அங்க போய் நைட் ஷிஃப்ட் செய்தாலும் பரவாயில்ல, ஆனா வருமானம் அதிகமா இருக்க வேண்டும் என்று சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளாம். இந்த விஷயம் ஹரிஷுடைய அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதா. அவங்களுக்கு தன்னுடைய மகன் நைட் ஷிஃப்ட் எல்லாம் செய்து அதிகமா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களும் பேசுவாங்களாம். இதனாலேயே நாளடைவுல சோம்யாவுக்கு அவங்களுடைய மாமனார் மாமியாரை பார்த்தாலும் எரிச்சல் வர தொடங்கியதாம். மாதங்கள் கடந்தோடியதாம். சோம்யாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாம். குழந்தை பிறந்த பிறகு சோம்யாவோட சுபாவம் இன்னும் அதிகமா மாறிய தொடங்கியதாம். அவ ஒரு தனியா வீடு வாங்கினாலாம். வீடை வாங்கின உடனே ஹரிஷை கூட்டிட்டு தனி கொடுத்தனமும் சென்று விட்டாலாம். அங்க போன பிறகும் அவ மனசுக்கு நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா. நாள் அளவுல அவளுக்கு இரவு நேரத்துல தூக்கம் வருதே நின்று விட்டதாம். சில மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதாம். இதனால நாள் அளவுல அவ உடம்புலயும் சில பிரச்சனைகள் வர தொடங்கியதாம். இரவு நேரத்துல தூக்கமே வர்றது நின்று விட்டதாம். மாத்திரை சாப்பிட்டாதான் அவளுக்கு தூக்கமே வருமா. டாக்டரை போய் சந்தித்தார்களாம். டாக்டர் சொன்னபடி எல்லாம் பிளட் டெஸ்ட் ஸ்கேனு எக்ஸ்ரேன்னு எல்லாமே செய்து பார்த்தார்களாம். ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தான் இருந்ததா. ஆனா ஏன் தான் உடல்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் மனதளவுல அந்த பிரச்சனை இருக்குது, இரவு நேரத்துல தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு டாக்டராலே சொல்ல முடியலையா. டாக்டர் சொன்னாராம், நீ மாத்திரை போட்டாதான் உனக்கு தூக்கம் வருதுன்னா மாத்திரையை போட்டுக்கோமான்னு. எதற்காக அப்படி சொல்றேன்னு பார்த்தேன்னா, தூங்காம இருப்பதனால உடல்ல பல பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மாத்திரையை போட்டு தூங்கினா எவ்வளவோ பரவாயில்ல, நாளளவுல சரியா போயிடும், அப்புறம் உனக்கு மாத்திரையே இல்லாமல் கூட உறக்கம் வரலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். அதை கேட்டுட்டு ஹரிஷும் சோம்யாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். இப்படியே 3-4 வருடங்கள் ஓடி விட்டதாம். ஆனா இன்னும் மாத்திரையை சாப்பிட்டாதான் சோம்யாவுக்கு தூக்கம் வருமா, இல்லைன்னா தூக்கமே வராதான். சோம்யாவுக்கு ஒரு கட்டத்துல பயம் வந்துடுச்சான். நம்மளுடைய நிலைமையை பார்த்தா மாத்திரையை சாப்பிட்டாதான் நம்மளால தூங்க முடியுமோன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. மாத்திரையை அதிகமா சாப்பிட்டா அது சைடு எஃபெக்ட் வேற செய்யும். மாத்திரை சாப்பிடலன்னா தூக்கம் வரல. இதுவே அவளுக்கு ஒரு மென்டல் டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தியதான். என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவும் சுறுசுறுப்பும் கோவக்காரியா மாறிட்டாலாம். இப்படி இருக்கும் போது அவங்க கிராமத்துல பிரம்மகுமாரி சகோதரிகள் வந்திருந்தார்களாம். அவங்கள பத்தி ஹரிஷ் நிறையவே கேள்விப்பட்டிருந்தாராம். ஏன்னா நம்ம நாட்டு பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கூட ஒரு காலகட்டத்துல தன்னுடைய கணவனையும் மகனையும் இழந்து விட்டு ரொம்பவும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல போயிட்டாங்களாம். வாழ்க்கையே வாழ முடியாது என்ற நிலைமைக்கு வந்தாங்களாம். ஆனா பிரம்மகுமாரி இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்த பிறகுதான் அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறி இன்னைக்கு இந்தியா நாட்டுக்கே பிரசிடென்டா இருக்கிறாங்க. எனவே ஹரிஷ் சோம்யாவை கூட்டிட்டு பிரம்மகுமாரி சகோதரி கிட்ட போனாராம்.
பிரம்மகுமாரி சகோதரிகள் இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் என்னன்னு ரொம்ப அமைதியா கேட்டாங்களாம். கேட்ட பிறகு பிரம்மகுமாரி சகோதரிகள் சாமியாவை பார்த்து சொன்னாங்களாம், உனக்கு இருக்கிற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு நாட்டுல எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். அது நமக்கு யாருக்குமே தெரியற, அதை நம்ம உணரல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா அது நம்மளுடைய எண்ணம் தான். நம்ம எண்ணத்துல இருக்கிற அகங்காரம், பிடிவாதம், பேராசை, கோபம், இந்த குணம், இந்த உணர்வு இருந்தாலே நம்மளால நிச்சயமாக ஆரோக்கியமாவோ மன நிம்மதியுடன் வாழவே முடியாது. இது நம்மள பல பேருக்கு புரியல. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த உணர்வுனால என்ன, ஆனா உணர்வு, எண்ணங்கள் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கே முக்கியமான காரணமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு உணர்வு, அகங்காரம், கோபம், பிடிவாதம் இது நம்ம மனசுல இருந்ததுன்னா நிச்சயமா நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியாது. நமக்கு நல்ல தூக்கமே வராது. எனவே நீங்க ராஜயோகா தியானத்தை கத்துக்கோங்க. ராஜயோகா தியானத்தை கத்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுல இருக்கிற இந்த மாதிரியான எதிர்மறையான அகங்காரம், கோபம், பிடிவாத குணம்லாம் தானாகவே மறைந்து நல்ல ஒரு அன்பான, பணிவான நல்ல குணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் தொடர்ந்து இந்த தியானத்தை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உங்க உடல் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தானாகவே மாத்திரை சாப்பிடாமலே நல்ல உறக்கம் வரும். உடல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆரோக்கியம் நிலைக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் நிலவும் என்று சொன்னார்களாம். பிரம்மகுமாரி சகோதரிகள் சொன்னதை கேட்ட உடனே சௌமியா மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதாம். அந்த சகோதரிகளை பார்த்து சௌமியா சொன்னாலாம், நிச்சயமா தினம் நான் இங்க வரேன். இங்க வந்து உங்ககிட்ட அந்த ராஜயோகா மெடிடேஷனை கத்துக்கிட்டு நான் என் மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் அகற்றி விட்டு நேர்மறையான எண்ணங்களை வர வச்சு ஆரோக்கியமா நானும் வாழ்வதுடன் என் குடும்பத்தையும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமா வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹரீஷுடன் தன் வீட்டுக்கு திரும்பி சென்றாலாம். எனவே நண்பர்களே, இது உண்மைதான். இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா இப்ப வாழ்கிற மனிதனின் மனசுல அகங்காரம், கோபம், பிடிவாதம், போராமை இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நிறைந்து கிடக்கிறது. இந்த குணத்தின் காரணமா தான் உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டு இருக்கிறான். குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது. உறவுகளிடையில் அந்யோன்யமோ அன்பு இல்லாம போயிடுச்சு. எல்லா மனிதர்களுக்கும் இன்னைக்கு தெரியும் நம்ம மனசுல இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குதுன்னு. ஆனா அதுல இருந்து விடுபட முடியல. அதுல இருந்து விடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம ராஜயோகா மெடிடேஷன் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை கற்ற பின்புதான் நம்மளால இந்த ராவண குணங்கள், அதாவது அகங்காரம், கோபம், பிடிவாதம், பேராசை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இருந்து விடுபட முடியும். எனவே அந்த பிரம்மகுமாரி சிஸ்டர் சொன்னபடி நாம் இந்த ராஜயோகா மெடிடேஷனை கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். எந்த விதமான நோய் நொடி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதுக்கு பிறகு நம்ம பக்கம் எட்டி பார்க்காது, நம்ம பக்கமே வராது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். மீண்டும் இது போன்ற பயனுள்ள கதையுடன் மீண்டும் உங்களுடன் சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக பிரஜாபிதா ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய பிரம்மகுமாரி சென்டர் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. நம்ம இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கு. அடையார், ஆழ்வார்பேட்டு, எல்லா இடத்துலயும், டி நகர், சென்னையில அனைத்து இடத்துலயும் இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்குது. நீங்க கண்டிப்பா ஒரு முறை ஜஸ்டா இல்ல போன் பண்ணி கேட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நம்பர் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் ஒரு வாட்டி நீங்க சந்தித்தீங்கன்னா அங்க ஒரு 7 days ராஜயோகா கோர்ஸ் சொல்லி தருவாங்க. அதை நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். ஒரு முறை பிரம்மகுமாரி சென்டருக்கு நிச்சயமாக நீங்க போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. ஓம் சாந்தி.